மகாபிரிவாற்றல். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாகச் சொல்லிக்கொண்டு தத்துவார்த்தமாக அவளை எப்படியெல்லாம் நாம் நினைக்க முடியும். ஏனென்றால் இத்தனை நாட்களாக வெளி உலகில் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்லிக் கொண்டு விட்டு அடுத்ததாக மனதை உள்முகமாக திருப்பி உள்ளே அவள் இருக்கிறாள் பார் என்று ஒவ்வொரு நாமமாக சொல்லி தகராகாச ரூபிணி என்று சொல்லி முடித்தார்கள். அடுத்ததாக இன்னும் பிரம்மாண்டமாக எப்படி சொல்வது என்று யோசித்துவிட்டு இன்னும் அற்புதமான ஒரு நாமம். ஓம் பிரதிபன்முக்கிய ராகாந்த திதி மண்டல பூஜிதாயை நமஹ. ஓம் பிரதிபன்முக்கிய ராகாந்த திதி மண்டல பூஜிதாயை நமஹ. முதல்ல இதில் பதம் பிரிக்கும் பொழுதே நமக்கு இந்த நாமத்தில் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று நமக்கு புரிந்துவிடும். இதை எப்படி புரிக்கணும் அப்படின்னா, பிரதிபத் முக்கிய ராகா அந்த திதி மண்டல பூஜிதா. சரி, இப்போ இந்த பிரதிபத் அப்படிங்கிறது எதை சொல்கிறோம் அப்படின்னா, பிரதமை திதி அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ராகா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது பௌர்ணமி. அப்போ பிரதமை திதியில் தொடங்கி பௌர்ணமி வரை அதான் ராகா அந்தன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது திதி மண்டல பூஜிதா, அந்த திதி கூட்டங்களினால் வழிபடப்படுபவள் அப்படின்னு சொல்றாங்க. அம்பாள் வழிபாடுன்னு சொல்லும் பொழுது ஒரு முறை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, சுக்லபட்ச பிரதமை தொடங்கி அந்த சுக்லபட்சத்தில் பௌர்ணமி வரைக்கும் 15 நாட்கள் விடாமல் தொடர்ந்து செய்தல் அப்படிங்கிறது அம்பாள் வழிபாடுன்னு சொல்லுவாங்க. சித்திரை மாதம், ஐப்பசி மாதம்னா இதெல்லாம் நம்ம செய்கிறது உண்டு. இதற்கு இப்போ இதில் என்னென்ன விஷயங்களை எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று பல்வேறு கோணங்களில் பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான தத்துவங்கள் நமக்கு புலப்படும். இப்போ முதல்ல நம்ம அந்த மேலோட்டமாக அந்த திதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை மட்டும் வச்சு பார்த்தா நமக்கு என்ன தோன்றும் அப்படின்னா, அம்பாளுக்கு திதி நித்யா தேவிகள் அப்படின்னு சொல்லி இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு திதிகளாக சொல்லி சொன்னோம் இல்லையா, திதி மண்டல பூஜிதான் இப்போ சொல்கிற மாதிரி முதல்ல திதிகளை பற்றி சொல்லியிருக்கோம். அதில் திதி நித்யா தேவிகள் அப்படின்னு சொல்கிறது. இந்த திதி நித்யா தேவிகள் யாருன்னு பார்த்தா அவர்களும் இவளேதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவளேதான் அனைத்துமாக ஆகியிருக்கிறாள். இங்கே இவளேதான் திதி நித்யா தேவியாகவும் இருக்கிறாள். இப்போ ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தேவதைகளாக சொல்லுவார்கள். இப்போ எதெல்லாம் நம்ம சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த தேவதைகள்லாம் சொல்கிறாங்க. இப்போ 15 திதிகள் அப்படின்னா 15 தேவதைகள் வரணும் இல்லையா. அப்படி பார்த்தா காமேஸ்வரி, பகமாலினி, நித்யக்லின்னா, பேருண்டா, வக்னிவாசினி, மகாவஜ்ரேஸ்வரி, சிவதூதி, அடுத்தது துவரிதா, குலசுந்தரி, நித்யா, நீலபதாகா, விஜயா, சர்வமங்கலா, ஜுவாலாமாலினி, சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திதி நித்யா தேவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்படி இல்லாமல் வேறு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு திதி நம்ம சொன்னோம். அப்போ ஒவ்வொரு திதி தேவதைக்கும் ஒன்று பிரீத்தின்னு ஒன்று உண்டு. ஒவ்வொரு திதிக்கும் இந்தந்த தேவதைகள் பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பிரதமை திதி அப்படின்னா அக்னி பகவான், த்விதி அப்படின்னா அஸ்வினி தேவதைகள், அடுத்தது திருத்தீய அப்படிங்கிறப்ப உமா அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள், அடுத்தது சதுர்த்தி நம்மளுக்கு சொன்ன உடனேயே விநாயகர் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சிடும், பஞ்சமி அப்படின்னா நாகர் அப்படின்னு சொல்லணும், ஷஷ்டி அப்படின்னா முருகன். எப்படி ஒவ்வொன்றாக நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதை சொல்லும் பொழுது இது போல இருக்கக்கூடிய ஒவ்வொரு திதி கூட்டத்தின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இவங்களை எல்லாம் நம்ம வழிபடுகிறோம். இந்த திதி கூட்டத்தின் தேவதையை நாம் வழிபடுகிறோம். சரி, இப்போ இவர்கள் வழிபடுவதால் என்ன ஆகிறது? இது எங்கோ போய் சேருமா அப்படின்னா, எங்கேயும் போய் சேருவது கிடையாது. அனைத்தும் இவளைத்தான் போய் சேருகிறது. அப்ப இவளை தவிர வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு விஷயத்தை நாம் மீண்டும் ஒரு முறை நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்தது இன்னும் அற்புதமான ஒரு விஷயத்தை சௌந்தர்ய லஹரியில் ஆதி ஆச்சாரியார் சொல்லியிருப்பார்.
அதாவது அம்பிகை அப்படின்னு சொன்னோம்னா திதிமண்டலம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அவளுக்கு அந்த சொல்லக்கூடிய அவளின் சிறப்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவளை எப்படியெல்லாம் அழகாக வர்ணிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திரனோடு ஒப்பிட்டு வர்ணிப்பார்கள். சந்திரன் அப்படின்னு சொன்னா நமக்கு அதில் இருக்கக்கூட குறையாக அந்த கலங்கம் தான் தெரியும். ஆனா இதுல ஆதி ஆச்சாரியார் அந்த கலங்கத்தை கூட அழகுபடுத்தி சொல்கிறார். எப்படி அப்படின்னா இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கலங்க கஸ்தூரி ரஜனிகர பிம்பம் ஜலமயம் கலாபிகி கற்பூரை மரகத கரண்டம் நிபிடிதம் அதஸ்வத் போகேன பிரதிதினம் இதம் ரக்தகுஹரம் விதி பூயோ பூயோ நிபிடயதி நோனம் தவக்ருதே அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இதை சொல்லும் பொழுது இந்த கலங்கம் அப்படின்னு சொல்றது எதை நம்ம சொல்றோம், அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்னதாக ஒரு திட்டு மாதிரி இருக்கிறது. ஆனா இந்த கலங்கத்தை அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா கஸ்தூரி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சொல்றோம் இல்லையா, வாசனை திரவியம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு கஸ்தூரி பொட்டு வைத்தது போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சந்திரன் முகம் முழுக்க எப்படி இருக்கு அப்படின்னா ஜலமாக இருக்கிறது. அதில் இந்த வாசனை பொருளை கலந்து வச்சிருக்காங்களாம். அதாவது அந்த திட்டுக்கள் அங்கங்க தெரியுது இல்லையா, அது பூராமே பச்சை கற்பூரத்தை பொடி பொடியாக போட்டிருக்கிறார்கள். அந்த கிரணங்களை நம்ம சொல்றது. சரி, இந்த நிலவு எப்படி இருக்கு அப்படின்னா மரகதத்தால் செய்யப்பட்ட இந்த பாத்திரத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாத்திரம் போல இருக்கான் இந்த சந்திரன். அதுக்குள்ள இருக்கக்கூடியது இந்த ஜலம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, எதற்கு இதை ஒப்பிடு செய்கிறார்கள் அப்படின்னா, சுவாசினிகள் ஸ்நானம் செய்வதற்கு நம்ம உபச்சாரமாக என்ன கொடுப்போம் அப்படின்னா பன்னீர் பச்சை கற்பூரம் இதை இரண்டையும் சேர்த்து அவர்களுக்கு உபசாரமாக சுவாசினி பூஜை செய்யும் பொழுது அவர்களுக்கு கொடுப்போம். இப்ப அம்பாளுக்காகவே வைத்த இந்த பன்னீர் கிண்ணம் தான் இந்த சந்திரன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுல மரகத ரத்தினத்தால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் இருக்கிற சந்திர மண்டலத்தில் நீ நீராடுகிறாய். சரி, நீராடுனா என்னங்க ஆகும், அந்த ஜலம் குறைஞ்சிரும் இல்லையா. இந்த ஜலம் குறைகிறது எதையோடு ஒப்பிடுகிறார்கள் என்றால் ஒவ்வொரு கலையாக குறைந்து கொண்டே வருகிறது இல்லையா. பௌர்ணமியில் ஆரம்பிக்கிறது, ஒவ்வொரு கலையாக குறைந்து கொண்டே அப்படி தேய்கிறது. அந்த தேய்வது எப்படி என்றால் அம்பிகை அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தை எடுத்து உபயோகித்து விட்டாலும் சரி, இப்ப திரும்ப எப்படிங்க வளருது அப்படின்னா, இந்த பிரம்மா இருக்கிறாரே, இந்த பிரம்மா மீண்டும் மீண்டும் அவளுக்காக அதை நிரப்பி வைக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல சொல்லும் பொழுது பிரம்மனை சொல்லும் பொழுது அழகாக ஒன்று சொல்லுவாங்க, அம்பாளுக்கும் பரமேஸ்வரனுக்கும் திருமணம் செய்து வைக்க முக்கிய காரணமாக இருந்தது பிரம்மாதான. அதனாலத்தான் சுவாமிக்கு திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு பிரம்மோத்சவம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த சமயத்துல நம்ம பிரம்மாவை நினைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப இது போல அவர் செய்யறாரா, மீண்டும் மீண்டும் அதுல நிரப்பி வைக்கிறார். அப்ப சந்திரன் மத்தியில காணப்படக்கூடிய கலங்கம் தான் கஸ்தூரி. இப்ப சந்திரன் எப்படி இருக்காரு, நிர்மலமான ஜலம். அவனுடைய கிரணங்கள் எப்படி இருக்கு, பச்சை கற்பூர பொடிகள் இருக்கு. இது ஸ்நானம் செய்த பிறகு காலியாக உள்ள அந்த பாத்திரத்தை பிரம்மதேவன் மீண்டும் மீண்டும் நிரப்புகிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஆக அம்பிகையை நாம் நினைக்கும் பொழுது ஒவ்வொரு கலையும் அந்த குறைந்தாலும் ஒவ்வொன்றும் அவள்தான் என்று நமக்கு தெரிகிறது. ஒவ்வொரு நாளுமே அவளுக்கு உகந்த நாள் தான். இந்த நாள் சிறந்தது, இந்த நாள் அவளுக்கு உகந்தது கிடையாது அப்படின்னு எந்த நாளையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. ஆக ஒவ்வொரு நாளும் அம்பாளுக்கு உகந்த நாட்களாக இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடிய நாமம் தான் இந்த நாமம். மகாபெரியவா சரணம்.